ஏந்திக் குளிர்மழை காத்தவன் அன்னஞாலம் அளந்தபிரான் பரன் சென்னுசேர் திருவேங்கட மாமலை ஒன்னுமே தொழ நம்பினை ஓயுமே. திருவேங்கடத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய பகவான் சாக்ஷாத் கண்ணனே என்றும் திருவிக்கிரமப் பெருமான்தான் இங்கு காட்சி கொடுக்கிறார் என்றும் ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள். பகவான் கண்ணனாக 7 வயது குழந்தையாக கோவர்தனம் என்கிற மலையை தன் கையில் தூக்கி பிடித்து இடையர்களையும் பசுமாடுகளையும் ரட்சித்து கொடுத்தான். அதேபோல் சிறு குழந்தையாக பிறந்த வாமனமூர்த்தி மகாபலியிடம் 3 அடி மண்ணை பெற்று அந்த 3 அடிகளுக்குள் உலகமனைத்தையும் தாவி அளந்தார். இந்த 2 அவதாரங்களையும் தான் இந்த பாசுரத்தில் நம்மாழ்வார் பாடுகிறார். குன்றம் ஏந்தி குளிர் மழை காத்தவன் என்று கண்ணனையும், அன்று ஞாலம் அளந்த பிரான் என்று திருவிக்கிரமனையும் கூப்பிட்டு, அப்படிப்பட்ட பகவான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்னுமே தொழ நம்பினை ஓயுமே என்று பாடுகிறார். அந்த பகவான் திருவிக்கிரமன் வந்து சேர்ந்து இன்றைக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய திருவேங்கட மலையை ஒருவன் அடைந்தான் என்றால் அவனுடைய பாபங்கள் அனைத்தும் போக்கப்படுகின்றன, வினைகள் அனைத்தும் ஓய்ந்து போய் நமக்கு வைகுந்தமே கிட்டுகிறது என்று ஆழ்வார் கொண்டாடுகிறார். அந்த திருவேங்கடம், திருமலை, சேஷாச்சலம் அந்த திவ்யதேசத்தைத்தான் தரிசிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். முதலில் திருச்சுகவனூர் அலமேலுமங்காபுரம் என்கிற இடத்தில் இருக்கும் பத்மாவதி தாயாரை தரிசித்து கொண்டோம். அங்கிருந்து ஊருக்குள்ளே வந்தோம் என்றால் அடுத்ததாக நாம் தரிசிக்க வேண்டியது திருப்பதி ஊருக்குள்ளேயே ரயில் நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமானுடைய சந்நிதி. கோவிந்தராஜன் என்கிற பெயர் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு உரியது. கீழே சோழநாட்டு திருத்தலங்களை பார்க்கும் பொழுது திருச்சித்திரகூட்டம் என்கிற பெயரில் சிதம்பரம் என்று நாம் அழைக்கிறோமே, அந்த பெயரில் இருக்கக்கூடிய திவ்யதேசத்தில் பகவானை தரிசித்து கொண்டோம். அங்கு அவருக்கு கோவிந்தராஜன் என்று திருநாமம். மூலவர் சயன திருக்கோலத்திலும் உற்சவர் அமர்ந்த திருக்கோலத்திலும் காட்சி கொடுக்கிறார்கள். அந்த கோவிந்தராஜனுக்கும் இந்த ஊருக்கும் நெருக்கமான தொடர்பு. அந்த பெருமான் தான் இங்கு வந்து காட்சி கொடுக்கிறார். அதனால இங்கும் பெருமானுக்கு கோவிந்தராஜ பெருமாள் என்றே பெயர் வழங்கப்படுகிறது. இந்த கோவில் அடியேன் தெரிவித்தது போல ஊருக்கு உள்ளேயே இருக்கிறது. எதற்காக பெருமான் இங்கு வந்தார், சிதம்பரத்தில் இருக்கும் பெருமான் எதற்காக திருமலைக்கு வந்தார் என்கிற ஸ்தல புராணத்தை பார்த்தோம் என்றால், சுவாமி ராமானுஜர் வாழ்ந்திருந்த காலம் சுமார் 11ஆவது நூற்றாண்டு என்று வைத்துக்கொள்வோம். 1017ஆம் ஆண்டு ஆங்கில கணக்கின்படிக்கு சுவாமி ராமானுஜருடைய அவதாரம். 1137ஆவது ஆண்டு வரை இந்த பூவுலகத்திலே ராமானுஜர் இருந்திருந்தார். அந்த காலகட்டத்தில் ஒரு இன்னல் ஏற்பட்டது. சிதம்பரத்தில் கோவிந்தராஜ பெருமானுடைய கோவிலுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டது. அந்த காலத்தில் வாழ்ந்திருந்த ஒரு அரசன் வைஷ்ணவர்கள் அல்லது விஷ்ணுவினிடத்தில் இருக்கக்கூடிய துவேஷத்தாலே கோவிந்தராஜ பெருமான் மூலவர் இருக்கிறாரே, அந்த மூலவருடைய விக்கிரகத்தையே எடுத்து கடலிலே தூக்கி போட்டு விட்டான். அந்த காலத்தில் உற்சவமூர்த்தியையாவது ரட்சிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சில நெருக்கமான பக்தர்கள் சிதம்பரத்தினுடைய உற்சவமூர்த்தி கோவிந்தராஜ பெருமான் இருக்கிறாரே, அந்த பெருமானை சிதம்பரத்திலிருந்து எழுந்தருள பண்ணி கொண்டு இந்த திருமலை க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். மலையினுடைய அடிவாரத்திலே இங்கு ஒரு இடத்துல தான் சின்ன ஒரு சந்நிதியிலே பெருமானை எழுந்தருள பண்ணி வைத்து கொண்டிருந்தார்கள். அப்படி சிதம்பரம் பெருமான் இங்கு வந்து சேர்ந்தார். இதை கேள்விப்பட்டார் சுவாமி ராமானுஜர். உடனடியாக திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு திருமலைக்கு வருகிறார். கீழே அறிவியன் தெரிவித்தது போல ராமானுஜர் இந்த திருத்தலத்துக்கு மிகவும் நெருக்கமானவர். 3 முறையாவது இந்த இடத்துக்கு வந்திருப்பதாக அவருடைய வரலாறு தெரிவிக்கிறது. முதல் முறை தன்னுடைய ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பிகள் என்று ஒருவரிடத்தில் இராமாயணத்தினுடைய அர்த்தங்களை கேட்டுக்கொள்வதற்காக வந்தார். இரண்டாவது ஒரு முறை அப்பனுக்கு சங்காழி அளித்தான் என்று கொண்டாடும்படிக்கு ஸ்ரீனிவாச பெருமானுக்கு சங்க சக்கரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அது என்ன கதைன்னு பிற்பாடு தெரிவிக்கிறேன். அதற்காக ஒரு முறை வந்தார்.
மூன்றாவது முறை இதை போல கோவிந்தராஜ பெருமானுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டதை கேள்விப்பட்டு உடனடியாக இங்கு ஓடி வந்தார். பெருமான் இருப்பதை தரிசித்து ஆஸ்வாசப்பட்டு அவருக்கு இங்கிருக்கும் அரசனை கொண்டு ஒரு கோயிலை எழுப்பி அவருக்கான பூஜைகள் அனைத்தையும் ராமானுஜர் ஏற்படுத்தி வைத்தார். அப்படித்தான் இந்த கோவில் உருவானது. இன்று வரை கோவிந்தராஜ பெருமான் அழகான திருமேனியோடு இங்கு காட்சி கொடுத்து கொண்டு வருகிறார். உற்சவமூர்த்தி சிதம்பரத்திலிருந்து வந்தார். இங்கு புதிதாக ஒரு மூலமூர்த்தியை எழுந்தருள பண்ணினார்கள். அதற்கு பிறகு இந்த அரசனுடைய துன்பமெல்லாம் முடிந்த பிறகு உற்சவமூர்த்தி திரும்பவும் சிதம்பரத்துக்கு போய்விட்டார். அவரை போலவே மற்றொரு உற்சவமூர்த்தியை இங்கு எழுந்துருளை பண்ணி கொண்டார்கள். அப்ப இங்கும் மூலவர் உற்சவர் இருவரும் இருக்கிறார்கள். சிதம்பரத்திலும் மூலவர் உற்சவர் இருவரும் இருக்கிறார்கள். அந்த உற்சவமூர்த்தி இங்கு வந்து பலகாலம் எழுந்தருளி இருந்தார். அதனால இந்த ஊர் பெருமானுக்கு கோவிந்தராஜ பெருமான் என்று பெயர் ஏற்பட்டது. ஆனால் இதுல ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த சந்நிதியில் சிறப்பான பழமையான பெருமாள் அந்த கோவிந்தராஜ பெருமானே கிடையாது. கீழே திருச்சுகவனூர் தாயார் சன்னதி சேவித்தோமா, அந்த தாயார் சன்னதியிலும் நேர மகாத்வாரத்துக்கு முன்னால் தாயாருடைய சன்னதி கிடையாது. வலப்பக்கத்தில் ஒரு ஓரத்தில் தான் தாயார் சன்னதி உள்ளது. ஏனென்றால் அங்கு அதற்கு முன்னாலேயே இருந்தது கண்ணனுடைய சன்னதி தான். கண்ணன், பலராமன், ருக்மிணி, சத்யபாமைகள் 4 பேரும் ஒரு சந்நிதியில் இருக்கிறார்கள்னு சேவித்தோமே, அதுதான் பழமையான சந்நிதி. சுகாச்சாரியர் இருக்கும் போது ஸ்ரீனிவாச பெருமான் இங்கு தவம் செய்யும் பொழுதே அந்த சந்நிதி தான் பழமை காலத்தில் இருந்தது. பிற்பாடுதான் பத்மாவதி தாயார் சந்நிதி ஏற்படுத்தப்பட்டது. அதனால ஒரு ஓரத்தில் இருக்கிறது. அதே போல இந்த கோவிலுக்குள்ளும் வந்தோம் என்றால் பல சன்னதிகள் இருக்கின்றன. நடுவில் பார்த்தசாரதி பெருமானுக்கு ஒரு சன்னதி இருக்கிறது. அதுதான் தொன்மையான சன்னதி. இந்த கோவிலில் அந்த பெருமாள் தான் முன்னிருந்து இருந்தார். கோவிந்தராஜ பெருமான் இங்கு வந்து சேர்ந்தபடியால் அந்த கோவிலிலேயே ஒரு பக்கத்தில் கோவிந்தராஜருக்கும் ஒரு சன்னதி ஏற்படுத்தப்பட்டது. இப்ப கோவில் எப்படி உள்ளதுன்னு பார்ப்போம். திருப்பதி ஊருக்குள்ளேயே கிழக்கு நோக்கித்தான் கோவில் அமைந்திருக்கிறது. பெரிய சன்னதி தெரு தாண்டி போனோம்னால் அழகான ராஜகோபுரம், 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம். தாயார் சன்னதியில 5 நிலை ராஜகோபுரம் சேவித்தோம். இங்கு 7 நிலைகள், கிட்டத்தட்ட 50 மீட்டர் உயரம் இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். அந்த ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி இருக்கிறது. ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே மேற்கு நோக்கி நாம் நுழைய வேண்டும். உள்ளே நுழைந்தவுடனே ஒரு பெரிய அங்கணம், ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடத்துல 2 முக்கியமான சன்னதிகள். ஒரு பக்கம் வேதாந்த தேசிகன், கவிதார்க்கிக சிம்ஹம் என்று கொண்டாடப்பட்டவர், மிக உயர்ந்த பிரபந்தங்களை எல்லாம் இயற்றினவர். இந்த ஸ்ரீனிவாச பெருமானுக்கென்றே பல நூல்களை, தயா சதகம் என்று ஒரு நூல், பகவானுடைய தயை கருணை என்கிற குணம்தான் இந்த உலகமே வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் முக்தி அடைவதற்கு அந்த தயைதான் காரணம் என்பதை காட்டும் விதத்தில் தயா சதகம் என்று ஒரு பிரபந்தத்தையே பாடியிருக்கிறார். அந்த சுவாமி வேதாந்த தேசிகனுடைய சந்நிதி ஒரு புறத்தில் உள்ளது. அதற்கு நேர் மற்றொரு புறத்திலே சுவாமி மணவாள மாமுனிகளுடைய சந்நிதி. அவருக்கும் இந்த பெருமானத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. இப்படி 2 ஆச்சாரியர்களும் நுழைவிலேயே இருவருமாக காட்சி கொடுக்கிறார்கள். அதை தொடர்ந்து உள்ளே நுழைந்தோம் என்றால் ஒரு நீளமான மண்டபம். அதுலதான் ஒரு பக்கத்திலே வாகன மண்டபம் இருக்கிறது. அந்த வாகன மண்டபத்துக்கு அருகிலே பல சன்னதிகள் உள்ளன. இந்த நீளமான நடைபாதை இருக்கே, அதுல இடப்பக்கத்திலும் வடப்பக்கத்திலும் பல சன்னதிகள் இருக்கின்றன. முக்கியமாக பார்த்தோம் என்றால் தாயாருடைய சன்னதி, பத்மாவதி தாயாருக்கு ஒரு சன்னதி உள்ளது. அதே போல சுவாமி ராமானுஜருக்கு ஒரு சந்நிதி, அழகான திருமேனி, ரொம்ப பளபளன்னு இருக்கக்கூடிய ராமானுஜர் உற்சவமூர்த்தியோடு கையில ஞான முத்திரை. சுவாமி ராமானுஜர் மிக அழகான திருமேனியோடு பளபளன்னு இருக்கும். திருமேனியை சேவித்தாலே 12 திருமண் காப்போடு ஒரு கையிலே ஞான முத்திரையை பிடித்து கொண்டு மற்றொரு கையாலே கிரந்தம் ஏடுகளை பிடித்து கொண்டு உபதேசம் செய்யும் ஆச்சாரியன் வடிவத்தில் காட்சி கொடுக்கிறார். பல ஊர்களில் சேவித்தாலும், திருவரங்கத்திலும் சரி, காஞ்சிபுரத்திலும் சரி, ஏன் ஸ்ரீபெரும்புதூர் அவதார ஸ்தலத்திலும் சரி, பல இடங்களிலும் ராமானுஜர் கைகூப்பிக் கொண்டு அஞ்சலி ஹஸ்தத்தோடு தான் இருப்பார். திருமலையில் அவருக்கு சிறப்பு என்னவென்றால் ஞான முத்திரையோடு, மலைக்கு கீழே பாஷ்யக்காரருக்கு இங்க இருக்கிற சன்னதியும் சரி, மலைக்கு மேலேயும் ஒரு சன்னதி உள்ளது, அதை அடுத்து சேவிக்க போகிறோம், அங்கும் சரி ஞான முத்திரையோடு உபதேசம் செய்யும் ஆச்சாரியன் ஸ்தானத்திலே தான் எழுந்தருள் இருக்கிறார். அந்த ராமானுஜர் சன்னதி முக்கியமானது. அதற்கடுத்தது அந்த பக்கத்தில் வாகன மண்டபத்துக்கு அருகிலேயே
கூரத்தாழ்வான் என்று ராமானுஜருடைய முதன்மையான சீடர், அவருக்கு ஒரு சன்னதி உள்ளது. மதுரகவி ஆழ்வாருக்கும் அனந்தாழ்வானுக்கும் சேர்த்து ஒரு சன்னதி உள்ளது. அனந்தாழ்வான் என்பவர் மிக முக்கியமான ஆச்சாரியர், ராமானுஜருடைய சிஷ்யர்களுக்குள்ளே ஒருவர். திருமலை என்று சொன்னால் அனந்தாழ்வான தெரிந்து கொள்ளாமல் திருமலையே அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய சரித்திரத்தை எல்லாம் நிதானமாக வரும் பகுதிகளிலே பார்ப்போம். பகவானுக்கு பெரிய கைங்கரியங்களை செய்தவர் அந்த 2 பேர், மதுரகவி ஆழ்வார், அனந்தாழ்வான். இந்த 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தை தான் 2 பேருமே அவதாரம் செய்தார்கள். அதனால 2 பேருக்கும் ஒரே சந்நிதி. இன்னொரு ஒற்றுமை, ஆச்சாரியனை தவிர வேறு தெய்வம் கிடையாது என்கிற எண்ணம் இவர்கள் 2 பேருக்குமே ரொம்ப உறுதியாக இருந்தது. அவர்கள் இருவருக்கும் ஒரு சந்நிதி இருக்கிறது. இப்படி சுத்தி ஒவ்வொன்றாக சேவித்துக் கொண்டு வந்தால் நடுவில் அடுத்த துவாரத்தை தாண்டினோம் என்றால் நடுவிலே பார்த்தசாரதி பெருமானுக்கான ஒரு சன்னதியைத்தான் முதலிலே நாம் தரிசிக்கிறோம். பகவான் அமர்ந்த திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி கொண்டு சேவை சாதிக்கிறார். வலது கையாலே அபயஹஸ்தம். யாரும் பயப்பட வேண்டாம், நீ சோகப்படாதே, நான் உன்னை ரட்சிக்கிறேன் என்று காட்டுகிறார். இடக்கையில் ஆஹ்வான கஸ்தம், நம்மை அழைத்து கொண்டு அருகிலே வா, பயப்பட வேண்டாம். ஏன்னா பெருமாள் பெரிய பெருமாள், அதுவும் திருமலைக்கு இருப்பது போல பெரிய மாதிரி இருக்கிற திருமண் காப்போடு இருக்கிறார். நம்மை அருகே அழைத்து அபயம் அளிக்கக்கூடிய விதத்தில் பார்த்தசாரதி பெருமான் அமர்ந்திருக்கிறார். இது நடுவில் இருக்கிற சன்னதி. அவருக்கு வடக்கு பரம், அதாவது நம்முடைய வலப்பக்கம், நடுவில் கோவிலை நோக்கி நின்னோம் என்றால் வலப்பக்கத்தில் தான் கோவிந்தராஜ பெருமானுக்கான சன்னதி இருக்கிறது. ஆச்சரியமான மூர்த்தி. எப்படி திருச்சித்திரகூடத்தில் இருக்காரோ அதே போல பகவான் ஆதிசேஷ படுக்கையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். 4 கைகளோடு சயனம். மேல் திருக்கைகள்ல சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டு ஒரு கையை தனக்கு தலைக்கு அணையாக வைத்துக் கொண்டு மற்றொரு திருக்கையை திருவடியை நோக்கி நீட்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உந்தி நாபியிலிருந்து ஒரு தாமரை வந்து அதுல பிரம்மா காட்சி கொடுக்கிறார். பகவானுடைய திருவடிக்கு அருகிலே 2 பேர், ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் இருவருமே இந்த இடத்திலே காட்சி கொடுக்கிறார்கள். இப்படி மூலவர் அழகான சயன திருக்கோலம். அவருடைய உற்சவர் சேவித்தோம்னால் அமர்ந்த திருக்கோலத்தில் கோவிந்தராஜ பெருமானை சேவிக்கலாம். ஒரு திருவடியை மடித்து ஒரு திருவடியை கீழே இட்டுக்கொண்டு பெருமான் இருக்கிறார். பார்சாதி பெருமாளை போலவே ஒரு கையில் அபயஹஸ்தம், ஒரு கையில் ஆஹ்வான ஹஸ்தம் என்று நம்மை அழைத்து பகவான் அபயம் அளிக்கிறார். சங்க சக்கரங்களையும் ஏந்தி கொண்டு 2 புறம் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு உற்சவ மூர்த்தியும் சேவித்துக் கொள்ளலாம். இது கோவிந்தராஜ பெருமான். அத்தனை உற்சவம், வைகாசி மாசத்துல பிரம்மோத்சவம் உண்டு, தெப்போத்சவம் உண்டு, பவித்ரோத்சவம் உண்டு, நவராத்திரி உற்சவம், விஜயதசமி, அதேனோத்சவம், எத்தனை உற்சவங்களும். மலையில கூட அவ்வளவு உற்சவங்கள் கிடையாது. ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஆச்சாரியர்களுக்கும் திருநக்ஷத்திர உற்சவம் 10 நாள், 7 நாள், 5 நாள், இப்படி எத்தனையோ முறை ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் பகவான் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஜீயர் சுவாமிகள் மலையிலும் இங்குமாக தொடர்ந்து கைங்கரியம் செய்கிறார்கள். அதெல்லாம் கோவிந்தராஜ பெருமானுடைய சன்னதி. மற்றொரு புறம் பார்சாதி பெருமானுக்கு இந்த பக்கத்தில் சேவித்தோம் என்றால் அங்கு ஆண்டாளுக்கான ஒரு அழகான சன்னதி உள்ளது. கோவிந்தன் என்று சொன்னாலே ஆண்டாள் விடாமல் இருப்பாள் அல்லவா? திருப்பாவையில் 3 முறை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, 27, 28, 29 3 பாசுரங்களில் வரிசையாக கோவிந்தா 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 என்று ஆண்டாள் அழைத்திருக்கிறாள். அதைத்தான் பக்தர்களும் இன்றையும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கிறார்களோ என்னமோ. அந்த ஆண்டாள் நின்ற திருக்கோலத்தில் அழகான வடிவத்திலே மூலவரும் உற்சவருமாக காட்சி கொடுக்கிறார். அதற்கருகிலேயே கல்யாண வெங்கடேச பெருமானுக்கு ஒரு சந்நிதி, ஆழ்வார்களுக்கெல்லாம் சந்நிதிகள் உள்ளன. இப்படி இந்த கோவில் முழுக்க பல சன்னதிகள். பிரதானமாக பார்சாதி பெருமாள், கோவிந்தராஜ பெருமாள், ஆண்டாள் சன்னதி, கல்யாண வெங்கடேச பெருமாள் என்று இத்தனை பேரும் இருக்கிறார்கள். பகவான் மலையேறி சேவிக்க முடியாதவர்களுக்காக அந்த பெருமானும் இந்த பெருமானும் வெவ்வேறு கிடையாது. மலைக்கு மேலே இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமானேதான் இங்கு மலைக்கு கீழே கோவிந்தராஜராக சயனித்து சேவை சாதிக்கிறார். இப்ப வைகுந்தத்துல பகவான் அமர்ந்து இருக்கிறார், பார்க்கடல்ல சயனித்து இருக்கிறாரோ இல்லையோ, அதை போல வச்சுக்கோங்க. மேல வைகுந்தத்தை போல திருவேங்கடம் நின்று சேவை சாதிக்கிறார், பார்க்கடலை போல கோவிந்தராஜர் இருக்கும் திருப்பதி சயனித்து பகவான் சேவை சாதிக்கிறார். அந்த பெருமானை தரிசிக்கும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு அடுத்தபடியாக மலை பகவானுடைய திருமலையை ஏறுவதற்காக பாதைக்கு செல்லுவோம்.